இருக்கு, 5 தண்டு இருக்கு. ரோட்டில் கடை போட்டால் பாவம், அதுக்கு 100 ரூபா வரும். இந்த கீரை இருக்கா? அவங்க யாருக்கா? குத்தகை எடுத்துருக்காங்களாம்மா? 100 ரூபாய்க்கு கூட கீரை இல்லையே. இப்போ கொடுத்துட்டீங்களா 100 ரூபா? கண்டிப்பாக வேணுமாம்மா? இல்லை, டெய்லி 50 ரூபா கொடுக்குறீங்களா? என்ன அவங்க யார் என்னன்னு கேட்டீங்களா? வாடகைக்காரங்க இந்த கடை ஃபுல்லா இவங்களுக்கு வந்து ரசீது தருவாங்களா? ரசீதெல்லாம் கிடையாது. அன்னாடு வந்து வசூலி பண்ணிட்டு போற. அதையும் இது ஒரு ஓவா அப்படி வரும். கொடுக்கலண்டா டெய்லி காலைல காலையில 8 மணிக்கு வந்துடுவான். நான் ஒரு நேரம் தான் வருவேன். இப்போ காலமரம் போடுறாங்க. இப்போ நீங்கள் 2 நேரம் போட்டால் 2 நேரம் கொடுக்கணுமா? இல்லை, அதெல்லாம் கிடையாது. இப்போ நான் காலைல கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் வாங்க மாட்டோம். சாயந்தரம் வியாபாரக்காரர்களுக்கு காலையில் போட்டாங்கன்னா வாங்க மாட்டாங்க. டெய்லி 50 ரூபா. டெய்லி 50 ரூபா. அல்ல, கடையை பொறுத்து இருக்கு. இப்போ பெரிய கடையை போடுறாங்களா அவங்களுக்கெல்லாம் 100 ரூபா, 50 ரூபா. இந்த இப்படி கடையை இருக்குல்ல அதுகளுக்கெல்லாம் காசு கூட வாங்குவாங்க. ஆனால் என்னைட்ட வந்து நான் 15 வருஷமாக போடுறதுனால 30 ரூபா வாங்குவாங்க. அப்போ கடை போட்டால் எவ்வளோவா? கடை போட்டால் 100 ரூபா தான். 100 ரூபா கொடுக்கணும். 100 ரூபா கொடுத்தா அவங்களுக்கு போட்டான். ரசீது தருவாங்களா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இல்லை விற்கிறீங்களா, வியாபாரம் பண்ணுறீங்களா, 100 ரூபா கொடுத்துருவோம். அந்த அம்மாசிக்கு வருவோம். ட்ரெயில் கிடையாது. அம்மாசி போட்டுருவோம். நீ அம்மாசிக்கு வரும்போதெல்லாம் 100 ரூபா கொடுத்துருணும். ஆமாம், அம்மாசி வர நீங்கள் நடத்துகிற கடை போட்டால் கொடுத்தாங்க. ஒரு 100 ரூபா ஒருத்தருக்கு கொடுத்தீங்க. நீங்கள் கெட்டே 4 கட்டு தானே வச்சுருக்கீங்க. 100 ரூபாய்க்கு கூட லாபம் இருக்கு. எதுக்குன்னு கேட்டீங்களா? யாருக்கு அவரு குத்தகை எடுத்துருக்காரா? ரசீது ஒன்றும் கொடுக்கல. 100 ரூபா லாபத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க.